இன்றைய சூழ்நிலையில நம் தமிழ்நாட்டின் அநேக இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்காக நார்த் இந்தியாவுக்கு அதிக இளைஞர்கள் போறாங்க. ராணுவத்திற்கு ட்ரை பண்றவங்க கூட ராணுவத்துல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மிக அதிகமா நார்த் இந்தியாவில தான் டியூட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அநேக மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, ஹிந்தி பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்றது. அதையும் தாண்டி நார்த் இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இடையில உணவு, உடை, மொழி, இனம் மற்றும் அநேக பழக்க வழக்கங்கள்ல நிறைய டிஃபிகல்ட்டான நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. லாங்குவேஜை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நார்த் இந்தியாவில மிக அதிகமா எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க. அவங்க லோக்கல் லாங்குவேஜ் எல்லாரும் பேசினா கூட அவங்க எல்லாத்துக்கும் ஹிந்தி லாங்குவேஜ் எல்லாருமே காமனா தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போற இளைஞர்களுக்கு ஹிந்தினா என்னன்னே தெரியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹிந்தி லாங்குவேஜ் பழகுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜோட ஒப்பிடும் போது ஒரு 20% கூட ஹிந்தி ஹார்டு கிடையாது. அதனால ஹிந்தி பழகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனா ஹிந்திக்கார பசங்களோட மிக அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம இருந்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம நல்லபடியா ஹிந்தி புரிஞ்சுக்கிட்டு நல்லா சரளமா பேச ஆரம்பிச்சோம்